என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கான் அவங்க அக்காவுக்கு டிரைவிங் சொல்லி தரும் போதோ ஒரு ட்ரிப்பு ஏதோ வந்து ஃபோன் பேசினுக்கும் போதோ ரேஸ் பண்ணிட்டாங்களாம். வண்டி நேராக பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் இப்போ ரைட்டில் போனோன்னா ரைட் இண்டிகேட்டர் தானே போடணும். ஆனால் அவங்க வந்து ரைட்டில் போகிறாங்கன்னா லெஃப்ட்டில் போட்டு போகிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மேபி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தரேன். உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இருந்தா தயவு செஞ்சு அவங்க கூட ஸ்கூட்டியில் போங்களே தவிர நீங்களே ஸ்கூட்டி எடுத்து ஓட்டாதீங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய சேதாரமாகுது, பசங்களுக்கு முக்கியமாக நிறைய சேதாரமாகுது. நக்கல்யா அவனுக்கு கேள்விக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. பிகாஸ் எனக்கு ஸ்கூட்டி ஓட தெரியாது. ஆனால் ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலி சின்ன வயசில் ஒரு வாட்டி ஓட்டலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் விழும்போது நிறைய வாட்டி கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, முட்டி அந்த மாதிரி. அதனால நமக்கு அதில் ஐடியா கிடையாது. யாராவது எங்கேயாவது போனோமா, கூப்பிட்றோமா, கொண்டு போய் விடுறாங்களா, யாரும் வரலையா, ஒரு ஆட்டோ புக் பண்ணோமா, போனோமா, வந்தோமா, அவ்வளோதான். எதுக்கு ஓட்டி கற்றுக்கிட்டு கீழே விழுந்து கை காலை உடச்சி கிடிச்சு. அதாவது நல்லா வந்து ட்ரைன் பண்ணிட்டு ஓட்டுங்க. இது பண்ணல, கொஞ்சம் பார்த்து மெல்லமாக கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா உங்களுக்கும் சேஃப் தான், எதிர்த்து வரவங்களுக்கும் சேஃப். ஓகே.